அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஷேரியை வந்து நம்ம அப்படியே ஒரு சுடிதார் செட்டாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஃபுல் சேரீயுமே நம்ம டாப்பு, ஃபேண்ட்டு, ஷாலு மூணுமே நம்ம வந்து பிரித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் தேவையான அளவு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துட்டு கூடவே சீம் அலவன்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு அளவு ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு அளவு டாப்பில் இருந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அளவு டாப்பில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? சீம் அலவன்ஸும் அதே இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். மற்றபடி ரெடி அளவும் நீங்கள் அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸில் எடுக்கும்போது நீங்கள் சீம் மட்டும் சேர்த்தா போதும். அதுவே நீங்கள் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஈஸ் அலவன்ஸும் சேர்க்கணும், ப்ளஸ் சீம் அலவன்ஸும் வந்து சேர்க்கணும். இதுதான் நம்ம டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் அளவு ட்ரெஸ்ஸில் இருந்து அளவுகள் எடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு இதில் டாப்புக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும், ஃபேண்ட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் 15, செஸ்ட்டு 34, வேஸ்ட் ரவுண்டு 28, வேஸ்ட் லென்த்து 13, ஹிப் ரவுண்டு வந்து 38, ஹைட் வந்து 21, ஃபுல் ஹைட் வந்து 38, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15, ஸ்லீவோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் வந்து 5, எல்போ ஸ்லீவ் வந்து 9, 3/4 ஸ்லீவ் வந்து 15. இதில் ஷார்ட் ஸ்லீவோடைய சுற்றளவு 11, எல்போ ஸ்லீவோடைய சுற்றளவு 9, ஸ்லீவ் லென்த்துடைய சுற்றளவு 7.5 இன்ச்சு. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம டாப்புங்கிறத கட் பண்ண போகிறோம். கேப் ரவுண்டு வந்து 12 இன்ச்சு. இது டாப்புடைய மெஷர்மெண்ட்டு. ஃபேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 38, வேஸ்ட் ரவுண்டு அதாவது ஃபேண்ட்டு கட்டக்கூடிய இடத்துல எடுக்கும்போது 32, அதுவே சீட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 36. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஒரு டாப் அண்ட் ஃபேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நமக்கு சாரீ. இந்த சாரியில் இப்போ நமக்கு ஹைட்டு ஃபஸ்ட்டு டாப்புடைய ஹைட் வந்து பார்ப்போம். டாப்புடைய ஹைட் வந்து 38 அப்படிங்கிறப்போ நமக்கு கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும். அப்போ 39.5 இன்ச்சு வேணும். ஸோ இந்த 39.5 நம்ம 40 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 40 இன்ச்சுக்கு இந்த சாரியுடைய ஹைட்டு நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லென்த்தில் அதாவது மேலே கீழே பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த லென்த் வைஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் உள்கொத்து சைடு எடுக்கிறேன். முந்தானி சைடு நமக்கு அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம ஷாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு உள்கொத்து சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உள்கொத்து சைடு ஃபஸ்ட்டு சாரீ வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் சாரியிலேருந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த ஹைட் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்டர் இருக்குது. ஒரு சில சாரியில் கீழே மட்டும் பார்டர் இருக்கும், ஒரு சில சாரீஸில் மேலேருந்து மேலேயும் கீழேயும் பார்டர் இருக்கும், ஒரு சில சாரீஸில் நமக்கு பார்டர் இருக்காது. ஸோ நம்ம என்ன சாரீ எடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் மேலே பார்டரை விட்டுட்டு நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அளவை நான் அப்படியே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 38.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் கீழே நமக்கு இந்த பார்டர் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இந்த பார்டரை வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்டரு நான் வந்து வச்சுக்கிறேன். அப்படிங்கிறப்ப நமக்கு 42 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ பார்டர் நம்ம கீழே வைக்கிறோங்கிறப்ப நம்ம கீழே என்ன செய்வதில்லை, ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம கீழே 1 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு சேர்க்க தேவையில்லை. அப்போ நம்மளோட ஹைட் இப்போ 38 அப்படின்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், 38.5 இன்ச்சு எடுத்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம 38.5 இன்ச்சு, இங்கே 38.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ஹைட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாரீஸ் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த லென்த் வைஸே நமக்கு என்ன செய்யுது, ஹைட் சரியாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஹைட்டு இங்கே மேலே இருந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஹைட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்த்து வரலை அப்படின்னா நீங்கள் இப்படி குறுக்க தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ இப்போ இது 46 இன்ச் இருக்குது. ஸோ இந்த சாரியில் மேலே கீழே பார்டர் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே எடுத்திங்கன்னா 46 இன்ச்சு ஹைட் இருக்குது. ஸோ 46 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இப்படியே நம்ம வந்து கிளாத்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு கட் பண்ண பிடிக்கல, எனக்கு இந்த ஹைட்டை விட இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த கரைப்பக்கத்தையும் இந்த பார்டர் இருக்கக்கூடிய 2 போர்ஷனையும் ஒன்றா மடிச்சுட்டு நீங்கள் இந்த லென்த் வைஸில் அதாவது இங்கே ஃபோல்டிங் சைடு போட்டுட்டு இப்படி பார்டரை வந்து நம்ம ஆப்போசிட்டில் விட்டுட்டு இந்த பொசிஷனில் நீங்கள் போட வேண்டியது இருக்கும்.
ஓகேவா? அப்போ இந்த ஹைட்டில் 38 ப்ளஸ் அந்த பக்கம் ஒரு 38ங்கிறது நீங்கள் அதிகமாக எடுக்கணும். இப்போ இந்த saree பொறுத்த வரைக்கும் இந்த லைன் தான் நமக்கு டார்க்காக இருக்குது. ஸோ இப்படி போட்டோன்னா தான் நமக்கு இது அழகாக இருக்கும். ஸோ என் ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்கனால நான் இப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ உயரம் பார்த்துட்டோம். இப்போ அகலம் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அகலம் வந்து இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு எந்த சுற்றளவு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ செஸ்ட்டு 34 தான் இருக்குது, வேஸ்ட்டு 28 தான் இருக்குது, ஹிப் ரவுண்டும் 38 தான் இருக்குது. இதில் சீட் ரவுண்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 36 தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ 38 இன்ச்சு தான் இருக்கிறதுலையே அதிகம் இல்லையா? அப்போ இந்த 38 கூட நம்ம 2 இன்ச்சில் இருந்து 4 இன்ச்சு வரைக்கும் ஈஸலவன்ஸ் வந்து நம்ம சேர்ப்போம். ஸோ நான் இந்த 38 கூட 2 இன்ச்சு ஈஸலவன்ஸ் நான் சேர்க்குறேன். ஸோ அப்போ எனக்கு 40 இன்ச்சு வரும். இந்த 40 இன்ச்சு அப்படிங்கிறப்போ நான் என்ன செய்வேன், அதை 4ஆக டிவைட் பண்ணுவேன். எனக்கு 10 இன்ச்சு வேணும் இல்லையா? அப்போ எனக்கு இந்த 40ங்கிறது தான் இருக்கிறதுலே அதிகமான சுற்றளவு நமக்கு. அப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிரித்தோன்னா ஃப்ரண்ட்டுக்கு 20 இன்ச்சு, பேக்குக்கு 20 இன்ச்சுன்னு வரும். அப்போ எனக்கு அகலம் எவ்வளோ வேணும்? 20 இன்ச்சு அகலம் உள்ள ஒரு துணி இருந்தால் போதும். நம்ம இந்த ஹிப் ஓப்பனை விட கீழே வந்து பாட்டம் வந்து ஒரு 1 இன்ச்சு கிராஸ் லைன் போட சொல்லியிருப்பேன். பட் இந்த மாதிரி நமக்கு கீழே பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிராஸ் லைன் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஓப்பன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சீட் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஹிப் ஓப்பன் ரவுண்டு ப்ளஸ் சீட் ரவுண்டுக்கு கிராஸ் லைன் போட்டு சீட் ரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் கீழே கட் பண்ணலாம். கீழே இந்த மாதிரி பார்டர் இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணுறீங்க பார்டர் எதுவும் இல்லைன்னா கீழே நம்ம லைட்டாக கோவ் பண்ணி கட் பண்ணலாம். அதனால அந்த ஓப்பன்லேருந்து கீழே வரக்கூடியது நம்ம கிராஸாகவும் கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் கீழே நம்ம இந்த பார்டர் அப்படியே தான் வைக்க போகிறோங்கிறதுனால நான் வந்து இப்போ ஓப்பன் வைக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் கீழே ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 10 இன்ச்சு இருந்தால் நமக்கு போதுமானது. இது கூட நம்ம ஸ்டிச்சஸ்க்கு என்ன செய்வோம், 1 இன்ச்சுங்கிறது ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம். அப்போ 11 இன்ச்சு அகலம் நமக்கு வேணும். அப்போ 4 நம்ம ஃபோல்டு பண்ணும்போது 11 இன்ச்சு அகலம் வேணும். அப்போ இதை போல் 4 மடங்கு அகலம் வந்து நமக்கு துணி வேணும். அப்போ 11 × 4ங்கிறப்ப நமக்கு 44 இன்ச்சஸ்ங்கிறது அகலத்தில் நமக்கு வேணும். ஸோ இந்த அகலத்தை நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இங்கேருந்து தான் நம்ம கிளாத் எடுக்க போகிறோம் இல்லையா? இந்த உள்கொத்துலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த உள்கொத்துலேருந்து இப்போ 44 இன்ச்சு அகலங்கிறது நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ நான் டேபிளில் தான் போட்டு கட் பண்ணுறேன். எனக்கு கீழே போட்டால் திடீர்னு பையன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா அப்படியே இதாகிடும். அதனால் நான் டேபிளில் போட்டிருக்கனால உங்களுக்கு அது ஃபுல்லாக கவர் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியுமோ, என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக கவர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த 44 இன்ச்சை வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த கார்னர்லேருந்து 44 இன்ச் எங்கே வருதோ அதுதான் நமக்கு டாப்புக்குரிய மெஷர்மெண்ட்டு. ஸோ இங்கே 44 இன்ச் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சு நான் எக்ஸஸாக கூட எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? நமக்கு கம்மியாக இருந்தால் தான் பிரச்சனை, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் கீழே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மடித்து போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு எதுக்கு போதும், ஒரு டாப் வந்து தைக்கிறதுக்கு போதும். இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 47 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ 47 இன்ச் அப்படின்னா இப்போ ஒரு saree நமக்கு நார்மலாக எவ்வளோ இருக்கும், 5லேருந்து 5.5 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 47 இன்ச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ 47 இன்ச்சுங்கிறப்போ 1.20ங்கிறப்போ 1 மீட்டரும் 20 சென்டிமீட்டரும் நமக்கு கணக்காகும். கிட்டத்தட்ட ஒரு 1.25னா நமக்கு 1.25 மீட்டர். ஓகேவா? இப்போ ஒரு சாரியிலேருந்து 1.25 மீட்டருங்கிறது நான் டாப்பு கட் பண்ணிட்டேன். இது என்னோட அளவுக்கு போதுமானது. ஸோ நீங்கள் உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம டாப்புக்கு வந்து ஃபோல்டு பண்ணணும். இப்போ நம்ம இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டோமா, இந்த 2ஆக இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும், ஒரு பீஸை இந்த 2 ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃபோல்டிங் சைடு இங்கே இருக்குது, இங்கே ஓப்பன் சைடு இருக்குது. இதில் இந்த ஒரு ஓப்பனை இங்கே வச்சுக்கோங்க, இன்னொரு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இப்படி திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி அகலமாக இருக்கும்போது நம்ம இப்படி தான் ஃபோல்டு பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 ஃபோல்டிங் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபோல்டிங், இது ஒரு ஃபோல்டிங் நமக்கு இருக்குது. இந்த இதை அப்படியே லென்த் வைஸை அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் இப்போ ஃபோல்டு பண்ணியிருக்கேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் கீழே இருக்குது. அதாவது ஒரு ஃபோல்டிங் மேலே இருக்குது, ஒரு ஃபோல்டிங் கீழே இருக்குது. இது ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, ஒன்று பேக்குக்கு நமக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இதுவே இப்படி நீளமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம மடிச்ச மாதிரி மடித்து இப்படி மேலேருந்து இப்படி கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ இந்த அகலம் வந்து நமக்கு போதுமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இது ஓரம் அடிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு 11.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக தான் இருக்குது. நமக்கு 11 இன்ச்சுங்கிறப்ப எக்ஸஸாக தான் இருக்குது. நம்ம அதை கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கீழே வந்து இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறதில்ல, இந்த பார்டரை வந்து நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த எட்ஜு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா ஒரு பின் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே ஒரு அயன் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கீழே ஃபோல்டிங் மாறாமல் சரியாக எடுத்து போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது ஃப்ரண்ட்டுன்னா இது பேக்கு, இந்த 2 ஃபோல்டிங்கும் இந்த எட்ஜு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஏற்றம் இருக்க இருந்தாலும் நம்ம கட்டிங்கில் போயிடும். பட் இந்த பக்கம் ஃபோல்டிங் சைடு நம்ம சரியாக வந்து வைக்கணும். ஓகேவா? இப்போ இதை அப்படியே மேலே வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ கீழேருந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும், 38 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ரெடி அளவு. ஸோ 38 இங்கேருந்து நம்ம அப்படியே மேலே எடுத்துகிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ 38ங்கிறது நமக்கு இந்த இடம் வருது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வேணும் இல்லையா, அதையும் இங்கே மேலே தள்ளி 38ல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து ஏதாவது நெக் பேட்டர்ன் போடுறோனாலும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இப்போ இருக்கிற ஹைட்டை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தான் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ராங் சைடில் தான் ஃபோல்டு ஆகிருக்கு. இங்கே பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணோம். திருப்பி இந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ் மடிக்கும்போது நமக்கு ராங் சைடு வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு மேலே இருந்து மார்க்கிங் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். ஏன்னா ஹைட் நமக்கு சரியாக இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து இங்கே மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு அப்படிங்கிறப்போ அதில் பாதி 7.5 இன்ச்சு வரும். ஸோ இந்த 7.5 இன்ச்சிலேருந்து நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை குறைச்சி எடுப்போம். நார்மலாக நம்ம சுடிக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு வரைக்கும் நம்ம வைப்போம் கழுத்து. உடம்பு இருக்கிறவங்க 8-9 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். நார்மலாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொஞ்சம் இறக்கம் வச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சுங்கிறத நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஆஃப் ஷோல்டருங்கிறது 7.5, அந்த 7.5லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 இன்ச்சு வரும். ஸோ அந்த 6 இன்ச்சை நான் இங்கே ஷோல்டராக எடுக்கிறேன். இது வந்து நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு, கழுத்துக்கு எல்லாத்துக்குமே இது நமக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இதான் இங்கே நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே இதை கொஞ்சம் கீழே தள்ளியும் நீங்கள் இந்த 6 இன்ச்சுங்கிறத இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து வச்சு ஒரு லைன்ங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஷோல்டர் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இதுலேருந்து ஆர்ம் ஹோலுக்கு கீழே ஒரு லைனுங்கிறது போட்டிருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்த்தாலும் 6 இன்ச்சு தான் இருக்கும், இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு 6 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆர்ம் ஹோல் உயரமும் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நான் வந்து 6 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறேன். அதை அப்படியே கொஞ்சம் தள்ளியும் அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு செஸ்ட் லைனுக்காக இங்கே ஒரு லைனுங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த லைனில் தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, நமக்கு 34ங்கிறப்ப 2 இன்ச்சு நம்ம சேர்த்து 36 நம்ம வச்சுக்கலாம். இப்போ 36 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சு வரும். ஸோ அந்த 9 இன்ச்சுங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸுக்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம், ஆர்ம் ஹோல் உயரம் மார்க் பண்ணிட்டோம், செஸ்ட் லைனு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது இங்கே இருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஹிப்பு லென்த்து, ரெண்டாவது வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம் 13.5 இன்ச்சு. இங்கே மேலேருந்து மார்க் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் சேர்த்து 14 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே 14. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு 28 கூட 2 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 இன்ச்சு வரும். ஸோ 30 4 பிரிக்கும் போது நமக்கு எவ்வளோ வரும், 7.5 இன்ச்சு அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த 7.5 இன்ச்சை நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும்.
இந்த இடத்துல நம்ம இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டாட் பிடிச்சி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி டாட் பிடிச்சி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக சேஃப் வந்து எடுத்து காமிக்கும். அதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே எக்ஸாக்ட் அளவு வச்சுருக்கீங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் நீங்கள் சேர்த்து வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் டாட் எதுவும் பிடிக்க போகிறதில்ல, அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் 1/2 இன்ச் சேர்த்து எடுக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு 1.5 இன்ச்சுங்கிறது தனியாக வெளியில் தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் லென்த் வந்து மார்க் பண்ணணும். இது 21 இன்ச். இதை மேலே 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணுறீங்கன்னா 21 அப்படியே வச்சுக்கலாம். மேலே இருந்தே மார்க் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் சேர்த்து 21.5 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 21 இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ரவுண்ட் 38ங்கிறப்ப அது கூட 2 சேர்த்தோன்னா நமக்கு 40 இன்ச் வரும் இல்லையா. 44 டிவைட் பண்ணும்போது இங்கே 10 இன்ச் இங்கே வரும். ஸோ இங்கே 10 இன்ச் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ்க்கு 1 இன்ச் மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ அந்த 1 இன்ச்சை இங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே, அடுத்து இங்கேருந்து இங்கே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஸ்டிச்சஸ்க்காக விட்டோம் இல்லையா அந்த போர்ஷன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் லைன் எல்லாமே நம்ம லைன் வந்து போட்டோம். ஸோ இந்த மார்க்கிங் சரியாக தெரியல, நான் உங்களுக்கு மார்க்கரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நான் வந்து மார்க்கரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்னொரு டைம் உங்களுக்கு டேப் வச்சு நான் காமிச்சிடுறேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு, அதே இதை இங்கேயும் வச்சு நம்ம மேலேருந்து அதே 6 இன்ச்சு வச்சு நம்ம லைன் போட்டிருக்கோம். செஸ்ட்டு வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கோம். செஸ்ட் 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்துருக்கோம். அதே போல் வேஸ்ட் லென்த்து இப்போ ஓப்பன் லென்த்து இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். ஸோ இங்கே 13.5க்கு 14ன்னு வச்சுருக்கோம். இங்கே 21க்கு 21.5 அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது வேஸ்ட் ரவுண்டுக்கு 28 இன்ச்சு ரெடி அளவு, அது கூட 2 இன்ச்சு சேர்த்து 30 இன்ச்சாக சேர்த்து இந்த இடத்துல 34 பிரித்து 7.5 இன்ச் வச்சுருக்கோம். சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு எடுத்துருக்கோம். இங்கே 38 இன்ச்சு ரெடி அளவு, அது கூட 2 இன்ச்சு சேர்த்து 44 போட்டோம்னா நமக்கு 10 இன்ச்சு வரும். அது இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ 10 இன்ச்சு வச்சுட்டு சைடில் 1 இன்ச் மட்டும் ஸ்டிச்சஸ்க்காக நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக போடக்கூடிய ஒரு மார்க்கிங். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கார்னராக வந்து எடுக்காமல் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் நம்ம ஒரு மாதிரி கர்வாக எடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி கர்வாக நீங்கள் வந்து எடுக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஹிப்பு கர்வு, ஆர்ம் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெக் ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி லெக்குக்கு வந்து நம்ம எடுப்போம். இது ஃபேண்ட்டு கட்டிங்கப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்ம் கர்வு. இந்த ஆர்ம் கர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து இங்கே இப்படி மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு மிடில் செஸ்ட் வந்து நமக்கு செஸ்ட்டை விட மிடில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம இப்படி கிராஸாக பண்ணும்போது நமக்கு இங்கே கரெக்டாக இருந்தாலும் இந்த இடம் நமக்கு ஃபிட்டாக அளவு பத்தாமல் தெரியும். அப்போ நீங்கள் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த அளவை கொஞ்சம் இந்த ரவுண்டு இப்படி வெளியில் தள்ளி நீங்கள் வந்து போடலாம். இல்லை உங்களுக்கு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ண கஷ்டமாக இருக்குனாலும் நமக்கு அந்த மிடில் செஸ்ட் லைன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது மிடில் பஸ்டோடைய ஹைட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அதோட சுற்றளவு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து அழகாக நீங்கள் கையிலேயே கூட என்ன செஞ்சுக்கலாம், ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இப்படியே போடும்போது இந்த இடம் நமக்கு லூஸ் விழும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்வோம், இப்படி உள்ளே தள்ளி நம்ம இந்த ரவுண்டுங்கிறத நீங்கள் எடுக்கணும். ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரலாம் நார்மலாக இருக்க உடம்புக்கு. இங்கேருந்து இப்படி போகும்போது இந்த ஸ்ட்ரைட்டில் போகாமல் கொஞ்சம் இதில் உள்ள அடங்கி உங்களுக்கு இங்கே வரணும். ஓகேவா. இந்த மாதிரி இந்த இடத்துல வெளியில் தள்ளி வேணும்னா நீங்கள் வெளியில் தள்ளி போடலாம். இங்கே எப்படி வெளியில் தள்ளி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இப்படி வெளியில் தள்ளி வந்து போடணும். இந்த இடம் ஒரு சிலருக்கு செஸ்ட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கலாம். இந்த இடம் வந்து வயிறு பெருசாக இல்லாமல் நல்ல ஒடுக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேஃப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டாட் வந்து பிடிக்கக்கூடியது. ஃப்ரண்ட்டில் நம்ம பிடிக்கல அப்படின்னாலும் பேக்கில் வந்து நம்ம பிடிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு செஸ்ட் இருக்கும், கீழே வந்து நமக்கு வயிறு ஒரு சிலருக்கு பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்கலைனாலும் பேக்கில் வந்து அந்த இடம் நமக்கு குழிவாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல பேக்கில் மட்டும் நமக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பேக்கில் டாட் பிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் சரியான மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிங்கன்னா நம்ம இந்த இடத்துல டாட் பிடிக்கலாம். டாட் வேண்டாம் அப்படின்னா இங்கே நீங்கள் எக்ஸாக்டாக என்ன மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அதை பிடிக்கலாம். இப்போ நான் வந்து E11 வெறும் 2 இன்ச்சு தான் கொடுக்குறேங்கிறப்ப எனக்கு இது ஃபிட்டிங் சரியாக இருக்கும். இதுவே நான் ஒரு 4 இன்ச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ
நமக்கு இந்த இடம் ரொம்ப லூஸ் இருக்கும், பேக் சைடு வந்து நமக்கு ரொம்ப லூஸ் இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு டாட் அப்படிங்கிறது நீங்கள் பிடிச்சி தைச்சிக்கலாம். இந்த டாட் எங்கேருந்து எது வரைக்கும் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த வேஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் ரவுண்டில் சென்டர் பண்ணி நீங்கள் வந்து போட்டுட்டு மேலேருந்து கீழே, இங்கேருந்து மேலே ஒரு 4 கீழே ஒரு 4 மொத்தமாக ஒரு 8 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த டாட் அப்படிங்கிறது பிடிக்கலாம். இந்த லூஸுங்கிறது சென்டர்லேருந்து இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச் இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சபட்சம் பிடிக்கலாம். அதிகபட்சம் நமக்கு எந்த அளவுக்கு லூஸ் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம இதை லூஸ் வந்து பிடிச்சி நம்ம தச்சு விடலாம். ஓகேவா? இது வந்து நம்ம டாட்டுக்கான ஒரு போர்ஷன். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டாட் வேணும்னா இந்த இது போடலாம், டாட் வேண்டாம்னா நீங்கள் வந்து விட்டுலாம். நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் ஈஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் எனக்கு வந்து பேக்கில் எனக்கு லூஸ் விழுதுன்னா இந்த டாட் பிடிச்சிக்கலாம். இல்லை இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரக்சராக இன்னும் உடம்பா ஒட்டிட்டு போடுறணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரக்சராக வேணும்னு கேட்குறாங்க. சில கஸ்டமரும் கேட்கலாம், இல்லை நம்மளும் அந்த மாதிரி விருப்பப்படலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டாட்டுங்கிறது ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் பிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆம் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவே வச்சு நம்ம இப்படி கீழ் போர்ஷனில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இங்கே வச்சு இப்படி உள்ள தள்ளி நம்ம ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எந்த அளவுக்கு இப்படி வெளியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து நார்மலாக ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் ட்ரா பண்ணி பழகிட்டேன். அதனால் எனக்கு ஸ்கேல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆம் ஸ்கேல் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது அளவுகள் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டில் தான் நிறைய பிரச்சனை வரும். நமக்கு லூஸ் டைட் வரது, ஆம் ஹோலில் தொங்குற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த ஸ்கேல் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கும் சென்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 6 இன்ச் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் பாதிங்கிறப்போ நமக்கு 3 இன்ச் வரும். அதுபோல் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நமக்கு 3 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பாதிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆம் கோவை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில நேரம் இந்த பாயிண்ட் டச் ஆகும், அது டச் ஆகலைனாலும் பரவாயில்லை. நமக்கு இந்த பாயிண்ட்டும் இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் முன்னாடி தள்ளி வைக்கணும். இப்போ இந்த சைஸுக்கு 1/2 இன்ச்சு. இதுவே உங்களுக்கு ஒரு 38க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கூட உள்ள தள்ளி வைக்கலாம். 40க்கு மேலே 42 44 போயிடுச்சுன்னா நீங்கள் இங்கே என்ன செய்யலாம், 1.5 இன்ச்சு கூட இங்கே தள்ளி வந்து நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? இந்த லைன் வந்து இதுக்குள்ளேருந்து ஸ்ட்ரைட் போகிறது. இப்போ 34 36 வரைக்கும் நீங்கள் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. 38 40ங்கிறப்போ நீங்கள் 3/4 இன்ச்சு 1 இன்ச் வச்சுக்கோங்க. 42க்கு மேலே போகும்போது நீங்கள் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து நான் இங்கே 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இங்கே கர்வ் லைன் போடுறேன். இப்போ எனக்கு இந்த ரவுண்டு கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு இப்படி வச்சா சரியாக இருக்கும், ஒரு சிலருக்கு இப்படி வச்சா சரியாக இருக்கும். அது யாருக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு இங்கேருந்து இந்த ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 1.5 இன்ச் வருமா 1.25 இன்ச் வருமானலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஆம் கர்வ் வச்சு போடுறீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்லோப் வந்து ஒரு சிலருக்கு எடுக்க வேண்டியது இருக்கும். பட் நார்மல் நெக் வச்சு தைக்கக்கூடியதுக்கு யாருக்குமே ஸ்லோப் வந்து தேவைப்படாது. போட் நெக்கு காலர் நெக்கெல்லாம் நம்ம போடுறோம், க்ளோஸ்டாக போடுறோங்கிறப்ப நமக்கு ஸ்லோப் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு ட்ரா பண்ணிட்டோமா, இப்போ இந்த ஆம் ஹோல் ரவுண்டு நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ எனக்கு 7.5 இன்ச் வேணும். இப்போ இந்த 7.5 இன்ச் இருக்கான்னு இந்த லைன் மேலேயே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருது. ஸோ இப்போ என்னோட ரெடி அளவு 15. இப்போ நம்ம ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக போடுவோம், பட் சுடி அந்தளவுக்கு ஃபிட்டாக போட மாட்டோம். இங்கே நம்ம 2 இன்ச் ஈஸ் கொடுத்துருக்கோம்ல, அப்போ ஆம் ரவுண்ட்லேயும் நம்ம ஈஸ் கொடுக்கணும். ஸோ இந்த 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற ஈஸ் அதுக்கு நமக்கு போதும். அப்போ ரெடி அளவு 15, இப்போ 8 இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 8 to 16ங்கிறப்போ நமக்கு டோட்டலாக 1 இன்ச் ஈஸ் கொடுக்கும். நமக்கு அது போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதை அப்படியே விட்டுறேன். இப்போது இந்த கார்னர்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 1 இன்ச்சு அல்லது 1.1 1.25 அந்த அளவுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த அளவு நமக்கு போதும். அடுத்து நெக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நம்ம இது ரெண்டுமே சேமாக தான் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஃபஸ்ட்டு நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நான் 5 இன்ச் எடுக்கிறேன், பேக்கில் நான் வந்து 7 இன்ச்சு எடுக்கிறேன். நீங்கள் நாட்டு வச்சு போடுறீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக வந்து போடலாம். ஸோ நாட்டு வச்சு உங்களுக்கு நான் இதிலேயே ஸ்டிச் பண்ணி காமிச்சிடறேன். அதனால நான் ஒரு 8 இன்ச்சு நான் வந்து எடுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து வேணும், பட் இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோங்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு நான் மார்க்கிங் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து கேன்வாஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக 1/4 இன்ச்சஸ்ங்கிறது இந்த நெக்கிலேருந்து கீழே இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஓகேவா? கழுத்து அகலம் வந்து இப்போ நார்மலாக 2.5 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஃபுல் ஷோல்டர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 6 வச்சுருக்கோம். 6ல் பாதிங்கிறப்ப நமக்கு 3 இன்ச்சு வரும். இந்த 3ல் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய அளவு இப்போ 7 இன்ச் இருக்குது அப்படின்னா 7ல் பாதி 3.5 வரும்ல, அந்த 3லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் 3 இன்ச்சாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா?
ஸோ பாதியை இந்த ஷோல்டர் எவ்வளவோ அதை பாதியாக பிரிச்சுட்டு அந்த பாதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணி இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ நான் இங்கே 2.5 இன்ச்சு எடுக்கிறேன். இங்கே கீழேயும் இந்த 2.5 இன்ச்சுங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக்கு. இந்த இடத்துல நெக் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த ஆர்ம் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நமக்கு நெக் ட்ரா பண்ணுறது ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறது தான் ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இந்த சைடு இப்படி கொண்டுட்டு வரலாம். கொஞ்சம் இந்த ரவுண்டு மேலே ஏறி வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த அளவுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் பேக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் எடுக்கிறதும் உங்களுக்கு அழகாக வந்து வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு. இப்போ இதில் கீழே 1 பீஸ் மேலே 1 பீஸ் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதில் நீங்கள் பேக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது ஃப்ரண்ட் நெக் அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெக்கு கட் பண்ணாமல் இதுக்கு கீழே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறதுனால நம்ம நெக்கு கட் பண்ண மாட்டோம். பட் நம்ம கேன்வாஸ் இல்லாமல் நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு டாப்புடைய கட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ஆர்ம் ரவுண்டு மட்டும் எடுக்கணும். அதையும் கையோட மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ஸ்கேல் வச்சு நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோங்கிறப்போ இங்கே நமக்கு அளவு கம்மியாக தான் வருது. அப்போ ஃப்ரண்ட்டில் வரும்போது இங்கே நம்ம 1/2 இன்ச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கு இல்லையா, இங்கே இருந்து ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு இப்படி ஒரு லைன் வந்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 1/4 இன்ச். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுருங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டாக வரும். இங்கேருந்து எடுக்காமல் கொஞ்சம் இப்படி கிராஸாக வந்து போயிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டாப்புடைய கட்டிங். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்கு வந்து கட் பண்ண போகிறது இல்லை. ஆர்ம்லேருந்து நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேக் ஆர்ம் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எப்பயுமே பேக் தான் கட் பண்ணணும். நாளைக்கும் சேர்ந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்ம ஆர்ம் கட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் கட் பண்ண வேண்டியது பேக்லேயும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். அதனால் எப்பயுமே பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் நாட்டும் போலையா, அதுக்கு கீழே போ வைக்கிறதுக்கு நமக்கு இந்த பீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த பீஸையுமே நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம சரியான அளவில் கட் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செஸ்ட்டு அதிகமாக வேணும்னா இந்த லைனில் கட் பண்ணணும். இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறதுனால நான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட கிராஸ் லைன்லேயே கட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த இடம் கார்னராக இல்லாமல் அப்படியே லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது அப்படி மேலே இருக்க பீஸை மடித்து போட்டுருங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம்ல, இந்த பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? எப்பயுமே அகலம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட ஒரு 2லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது கட்டிங்கில் போனாலும் பரவாயில்ல. எக்ஸாக்டாக கரெக்டாலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம டாப்புக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ இதில் நம்ம மேலே உள்ள லைனில் தான் மார்க்கிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கீழே இருக்க பீஸை எடுத்துருங்க. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இங்கே செஸ்ட் வரக்கூடிய இடத்துல செஸ்ட் நாச்சு, இங்கே நாச்சு, இங்கே ஒரு நாச்சஸ். ஓகேவா? இந்த 3 இடத்துலையும் நாச் போட்டுக்கோங்க. நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த நாச்சஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு கட்டிங் லைனு. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே கட்டிங் லைன் தான். இதுக்குள்ளே தான் நமக்கு ஸ்டிச்சஸ் லைன் எல்லாமே வரும். இதுக்குள்ளே 1/4 இன்ச்சுக்குள்ளே தான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் வரும். ஸோ இது கட்டிங் லைனு. இந்த இடத்துல இப்படி ஒரு கட் வந்து இப்படி கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கட் வந்து கொடுத்துருங்க. நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது நமக்கு அடையாளமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் கீழே இருக்கிற பீஸ் எடுத்துருங்க. இது வந்து நமக்கு பேக்கு. இப்போ இதை வந்து கீழே இருக்க பீஸை எடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கீழே இருக்க பீஸ் எடுத்துருங்க. இது பேக்கு. இப்போ இதில் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர்ம் மட்டும் நம்ம கட் பண்ணணும் இல்லையா, அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக இந்த நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து போட்டுருங்க. ஷோல்டர் 2 பீஸ் இருக்குது, அதெல்லாம் சரியாக எடுத்துருங்க. எடுத்து போட்டுட்டு இங்கே இருந்து இந்த லைன்லேயே வந்து இந்த 1/4 இன்ச்சு டச் பண்ணி அப்படியே கீழே கட் பண்ணி இந்த இடத்துலையே முடிச்சிடணும். இங்கே வரைக்கும்லாம் போகக்கூடாது. ஓகேவா? இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது ஃப்ரண்ட்டு தெரியறதுக்காக இங்கே நாச்சும் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டாப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். அப்போ இதுக்கு நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சாரீ மெட்டீரியலை எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம 3/4 வந்து நான் வைக்க போகிறேன். 3/4 அப்படிங்கிறப்போ நமக்கு ரெண்டு பக்கமே நமக்கு இதில் பார்டர் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. அப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த சைடு இங்கே ஃபோல்டு பண்ணி இங்கே ஒரு ஸ்லீவுக்கும் அதே போல் ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்லீவுக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ கிளாத் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நார்மலாக ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கேப் ரவுண்ட் அப்படின்னு ஒரு அளவு அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். இப்போ கேப் ரவுண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச் அதிகப்படுத்திக்கோங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்லீவுக்கு அகலம்ங்கிறது வேணும். உயரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்லீவ் எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் நம்ம கேப் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேப் ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு 12 இன்ச்சு. இது வந்து நம்ம அப்படியே நேரடியாக எடுத்த அளவு. இப்போ இது நம்ம ப்ளவுஸ் அளவுக்கு இது நம்ம ஃபிட் போட மாட்டோம் அப்படிங்கிறதுனால டோட்டலாக 1 இன்ச் அப்படிங்கிறது நான் ஈஸ் வந்து நான் கொடுக்குறேன். அப்போ நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச் அப்படிங்கிறது லூஸ் வந்து கிடைக்கும். நம்ம செஸ்ட்லேயே ஆகட்டும், ஆம் ஹோல் ரவுண்ட்லேயே ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம 1/2 இன்ச் தான் ஈஸ் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப ஸ்லீவுக்கும் இந்த சைடு ஆஃப்ங்கிறப்ப நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 12 இன்ச்சு எனக்கு கேப் ரவுண்டு அப்படின்னா அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு, அப்போ 16 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி நான் வந்து கிளாத் கட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் 16 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம 16 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஸோ பிசுரெல்லாம் ஏதாவது இருக்கும் அப்படின்னாலும் நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 17 இன்ச்சுக்கு நான் இந்த அகலங்கிறது நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு நம்ம ஃபுல் லென்த்துக்கும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 17 இன்ச்சு அகலத்தில் இந்த பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 17 இன்ச்சு அகலம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 17 இன்ச் அகலம் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 45ன்னு எடுத்தாலும் 50ன்னு வச்சாலுமே நமக்கு 1/2 மீட்டர். இப்போது டாப்புக்கு 1.25 மீட்டர் கட் பண்ணுவோம், ஸ்லீவுக்கு 1/2 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் இந்த சைடு ரைட் சைடு, இது ராங் சைடு. ஸோ ராங் சைடு நான் இருக்க மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். முழு நீளத்துக்கும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு இந்த பார்டரையும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்படி மடித்து எடுத்துகிட்டு இந்த 2 எட்ஜஸும் சரியாக இருக்க மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு ஸ்லீவுக்கு. இது வந்து ஒரு ஸ்லீவுக்கு, இது வந்து இன்னொரு ஸ்லீவுக்கு நமக்கு வரும். இந்த ஃபுல் ஹைட்டு நமக்கு ஃபுல் ஸ்லீவுக்கு வேணும்னாலும் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு 3/4 தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால இந்த கீழே எட்ஜஸ்லேயுமே நம்ம இதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, ஃபோல்டு பண்ணி தைக்க தேவையில்லை. இந்த பார்டர் வந்து அப்படியே வர்ற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் சைடு, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜு ஃபோல்டிங் சைடும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வந்து வச்சுருங்க. ஓகேவா, இப்போ இதில் நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுடைய ஹைட்டு 3/4க்கு 15. ஸோ அந்த 15 கூட மேலே மட்டும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது 16. அதே இதை கொஞ்சம் தள்ளியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, 16. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஷார்ட் ஸ்லீவு, கேப் ரவுண்டு, எல்போ ஸ்லீவு எல்லாமே நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து தான் வச்சுருக்கோம். ஸோ டேப்பை வந்து மாறாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கேப் ஹைட்டு நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அதனால ஷார்ட் ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. ஸோ அந்த 5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அடுத்தது எல்போ ஸ்லீவ் வந்து 9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து என்ன பண்ணுறேன், 9.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கு கீழே இது வந்து நமக்கு 3/4 அளவு. ஓகேவா, இப்போது கேப் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சொல்லியிருந்தோம். அது கூட 1 இன்ச்சு நம்ம டோட்டலாக சேர்த்துருவோம். இப்போ 13 நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எவ்வளோ வரும், 6.5 இன்ச்சு வரும். அந்த 6.5 இன்ச்சை இந்த ஷார்ட் ஸ்லீவுக்கும் இந்த உயரத்துக்கும் சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 6.5 இன்ச்சு நமக்கு இங்கே வந்து வருது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சின்னதாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஹைட் இருக்கக்கூடியதை நான் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த கேப் ஹைட்டு, இந்த கேப் ரவுண்டு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் மேலேருந்து சும்மா லைட்டாக அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே வரைக்கும் நான் போடலை. அடுத்தது இது வந்து ஷார்ட் ஸ்லீவோடைய அளவு, இது வந்து எல்போ ஸ்லீவோடைய அளவு. ஓகேவா, இது மார்க்கரில் மார்க் பண்ணுறதுனால நான் ஃபுல் ஹைட்டுக்கு லென்த்து போடலை. ஏன்னா இங்கே நம்ம ஓப்பன் மட்டும்தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த வரைக்கும் நம்ம லைன் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ஓகேவா, இப்போ நீங்கள் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஷார்ட் ஸ்லீவோடைய சுற்றளவு எவ்வளோ, 11 இன்ச்சு. எப்படி கேப் ரவுண்டில் நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் ஷார்ட் ஸ்லீவ்லேயும் நம்ம சேர்க்கணும். ஸோ 11 இன்ச்சுங்கிறப்ப 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சு வைக்கிறோம். 12ல் பாதிங்கிறப்ப 6 இன்ச்சு நான் இங்கே
மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி எல்போ ஸ்லீவுக்கு 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சுங்கிறப்போ 1 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு. 10.5 பாதிங்கிறப்போ நமக்கு 5.25. இந்த 5.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு கீழே மார்க் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் லூஸ் எக்ஸஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 3/4 அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு. ஸோ 7.5 இன்ச்சில் இங்கே கொடுக்கக்கூடிய லூசஸ் இங்கேயும் கொடுக்குறோன்னா 8.5 இன்ச்சு. 8.5 பாதி அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 4.25 இன்ச்சு. ஸோ இந்த 4.25 இன்ச்சு இங்கே போடுறோம் அப்படின்னா இந்த லூஸ் நமக்கு கீழே வரும்போது பத்தாது, எல்போக்கு கீழே வரும்போது பத்தாது. அதனால இந்த இடத்துல இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு நான் லூஸ் கொடுக்குறேன். ஸோ 4.25 கொடுத்துக்கலாம். ஸோ 4.25 நம்ம 5ஆகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 4.25 கொடுக்குறேன். இதுவே லைனிங்காக இருந்தால் அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 5 இன்ச்சாகவும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே எல்லாமே கேப் ரவுண்டும் சரி, ஷார்ட் ஸ்லீவ்லையும் சரி, எல்போ ஸ்லீவ்லையும் சரி, ஈஸ் அலவன்ஸ் நம்ம டோட்டலாக 1 இன்ச் சேர்த்துருக்கோம். 2ஆக மடிச்சு போட்டுருக்கிறதுனால அதில் பாதியாக 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம ஈஸ் அலவன்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே கொடுக்குற 1/2 இன்ச்சும் கொடுத்து ப்ளஸ் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டலாக 7.5 இன்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம 9.5 இன்ச்சாக எடுத்து 2 இன்ச்சு ஈஸாக சேர்த்து அதில் பாதிங்கிறப்போ 4.25 நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மார்க் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து இதுக்கு, இங்கேருந்து இதுக்கு. ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம ஷார்ட் ஸ்லீவ்லேருந்து எல்போ ஸ்லீவ்லேருந்து 3/4 ஸ்லீவுக்கு இந்த மாதிரி லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்படி போடுறோங்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல லூசஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். சரி, இப்போ நம்ம இங்கே இந்த ரவுண்டு எது வரைக்கும் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு இங்கே கேப் நம்ம எவ்வளோ வச்சோம்? 6.5 இன்ச்சுங்கிறத நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? இதில் பாதி அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 3.25 இன்ச்சஸ் வரும். அந்த 3.25 இன்ச்சஸை இங்கே மேலே இருந்து இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்படி கிராஸாக வச்சு பாருங்கள். கிராஸாக வச்சு பார்க்கும்போது நமக்கு 7.5 இன்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம காம்பவுண்ட் ரவுண்டு எவ்வளோ வேணும்? 8 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நான் கீழே இறக்கிக்கிறேன். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ 8 இன்ச்சு வருதான்னு நம்ம ரவுண்டும் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கேருந்து இந்த கார்னருக்கு என்ன பண்ணுங்கள்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ஸ்லீவ், ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த சென்டர்லேருந்து மேலே 1/2 இன்ச் எடுப்போம். இது கொஞ்சம் 3/4 கீழே இறங்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கீழே இறக்குறோம். இந்த இடமும் நம்ம என்ன செய்கிறோம்? கீழே அப்படிங்கிறது நம்ம இறக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே ட்ரா பண்ணணும். இது எவ்வளோ ட்ரா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து இங்கே இப்போ 3.5 இன்ச் வச்சுருக்கோமா? 3.5 பாதி அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு 1.25 வரும். ஸோ இந்த 1.25 இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே வரும். திருப்பி இங்கேருந்து இதுக்கும் இதுக்கும் சென்டர் பண்ணிடுங்க. சென்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே டச் பண்ணி இதுக்கு கீழே வரும்போது இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்படி பெண்ட் பண்ணி இப்படி நேராக போகாமல், இப்படி நேராக லைன் போட்டால் இங்கே தான் வரும். அப்படி போகாமல் கொஞ்சம் இப்படி சாய்வாக முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்படி பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா? அப்படி பாயிண்ட்டாக இல்லாமல் அதுக்கு முன்னாடியே இங்கேருந்து இப்போ இங்கே 1.25னா 1.25 வராது. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க? கார்னர் இல்லாமல் ரவுண்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த வளைவு வந்து வரணும். பார்க்கும்போது இந்த வளைவு சேஃப் வந்து நமக்கு வளைச்சி வரணும். இப்போ இந்த வளைவை வந்து நம்ம அப்படியே அளந்து வந்து பார்க்கலாம். இங்கேருந்து அப்படியே வளைவை கொஞ்சம் கொஞ்சமாக, இங்கேருந்து வளைவை கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை நகர்த்தி வச்சு அளந்து பார்த்துட்டே வந்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இன்ச்சஸ்ங்கிறது வருது. இது வந்து நமக்கு கட்டிங்கில் தான் நமக்கு வரும். இப்போ இதுக்கு கீழே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு, இதுதான் லைனுன்னா இங்கே இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் அளந்து பார்த்துட்டே வந்து வாங்க. இப்போ இங்கேருந்து நான் இந்த பக்கம் வச்சு உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது தெரியும் ஈஸியாக. ஓகேவா? இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே, ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் அப்படியே அளந்து வந்து பாருங்கள். அதுதான் நமக்கு ரெடி அளவாக நமக்கு வந்து வரும். 7.25 அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது இது வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வெளியில் தள்ளி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த கேப் ரவுண்டு இருக்கு இல்லையா? இந்த கேப் ரவுண்டு வந்து நம்ம 6.5 இன்ச்சுங்கிற இடத்துல 6.25 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6.25 எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அளவு சரியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறப்போ நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறப்போ நம்ம இன்னொரு டைம் நீங்கள் அளவுகள் சரியாக எடுத்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருதா?
இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு விட்டுட்டும் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கோங்க. நமக்கு 8 இன்ச்சஸ் வருதா அப்படிங்கிறத, நமக்கு 8 இன்ச்சுங்கிறது சரியாக இருக்குது. இப்போது இது கிராஸாக கட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கிளாத் இழுத்தும் கொடுக்கும். ஸோ நமக்கு இது போதும். அப்போ இங்கே இதுதான் நமக்கு ரெடி அளவு. இப்போ இங்கேருந்து இதுக்கு இப்படி கிராஸாக லைன் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இங்கே கிராஸ் லைன் போகுது, அப்புறம் இங்கேருந்து இங்கே, அப்புறம் இங்கேருந்து இங்கே. நம்ம டைரெக்டாக இங்கே இருந்து இங்கே போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இப்படி வரும். இப்படி வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு லூசஸ் கொடுக்கும். அப்படி லூசஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லீவுடைய லென்த்து அதோடைய ரவுண்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த லைன் போட்டோன்னா தான் நமக்கு சரியாக வரும். இப்போ இந்த லைன் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்டாக இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதை இப்படி கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஸ்கேலு. இப்போ இதில் இங்கேருந்து இதுக்கு எந்த இடத்துல வச்சா நமக்கு இது ரெண்டும் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல இப்படி ரவுண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? நேராக கொடுக்காம ரவுண்டாக கொடுக்கணும். அடுத்து அங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்போ இங்கேருந்து இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கேப் ரவுண்டு கூட நார்மலாக 1 இன்ச் லூஸுக்கு சேர்த்துருந்தோம். அதுவும் பத்தாமல் இங்கே சைடில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1/4 இன்ச்சுங்கிறது நம்ம வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஆம் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சுடிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் லூஸாக போடுவோம், இது ஓகே. இதுவே நம்ம ஒரு ப்ளவுஸு ஃபிட்டாக போடும்போது இந்த கேப் வந்து 1க்கு 2 தடவை நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கும்போது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த வெளியில் கொண்டு வராமல் கீழே இறக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இந்த இதுக்கு நமக்கு இந்த ஸ்லீவ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போடலை, இங்கே கீழே வந்து டாட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இங்கேருந்து தான் இந்த அளவை இப்படி நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம நாச் வந்து போட்டுக்கலாம், இங்கேயும் வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி அளவு. இதை விட்டு வெளியில் ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். இந்த பக்கம் ஃபோல்டிங் சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே 1.5 இன்ச்சு கேப்பில் அதே சேஃபுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவ்ங்கிறது கட் பண்ணணும். இப்போ இதில் உள்வளைவு வந்து கட் பண்ணணும். உள்வளைவு கட் பண்ணுறதுக்கு இந்த பீசஸை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு ஃபோல்டிங் கீழே ஒரு ஃபோல்டிங் நமக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே இருக்கிறதையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் நாச்சும் சரியாக இருக்க மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. சென்டர் நாச்சும் சைடில் நாச்சஸும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து போட்டு இப்போ இதில் உள்வளைவு கட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்போ இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குள்ள இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணணும். திருப்பி இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை அப்படியே டச் பண்ணணும். இது வந்து அழகாக உங்களுக்கு வரணும். இது மட்டும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஒரு ஸ்லீவ் கட்டிங் போட முடியும். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடம் பாயிண்ட்டாக இல்லாமல் அப்படியே ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் 2 ஸ்லீவ் இருக்குது. இங்கே இப்படி ஃபோல்டு பண்ணணும், இதை இப்படி ஃபோல்டு பண்ணணும். மேலே இருக்கிறதா நமக்கு ரைட் சைடு. இப்படி போடும்போது இந்த பக்கம் உள்வளைவு கட் பண்ணதும் இந்த பக்கம் உள்வளைவு கட் பண்ணதும் நமக்கு ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம உள்வளைவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது மாதிரி இங்கே இப்படி ஒன்று மேலே ஒன்று போடும்போது ஒன்று ரைட் சைடு உள்ளே இருக்கணும், இன்னொரு பீஸோட ரைட் சைடும் உள்ளே இருக்கணும். இது ரெண்டும் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. டாப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இப்போ ஸ்லீவுக்காக எடுத்தது போக பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதுலேயே ஃபுல் ஸ்லீவ் எடுத்துருந்தோனாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் நம்ம கிராஸ் கட் போட்டு பேக்கில் நாட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபேண்ட்டு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் எது எங்கே கட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஃபேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஷாலுக்கு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை அப்படியே நான் வந்து ஃபேண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஷாலுக்கு வந்து உங்களுடைய ஹைட் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஷோல்டரில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு ஷால் வேணுமோ அந்த ஹைட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி வராது. ஃப்ரண்ட்டில் மட்டும் அல்லது பேக்கில் மட்டும் ஏதாவது ஒரு ஹைட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாரியோடைய அகலம் இருக்கு இல்லையா, அந்த அகலத்தை இப்போ இந்த கொஞ்சம் இருக்குல்ல, இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை 2ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இதில் ஒரு போர்ஷனை வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு போர்ஷனை நம்ம பேக்குக்கும் நம்ம ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபுல் அகலமும் நம்ம ஷாலுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பத்தாது. அதனால நமக்கு ஷாலுக்கு மொத்தமாக எவ்வளோ, இப்போ 2.25 மீட்டர் இல்லை 2.5 மீட்டர் நமக்கு ஷாலுக்கு வேணும்னா அதில் பாதியே இந்த உயரத்தில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துலாம். இப்போ இங்கேருந்து அப்படியே இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ 46 இன்ச்சஸு. ஸோ 46 இன்ச்சஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு சென்டிமீட்டரில் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.17 அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1.10. ஸோ 1.20 அப்படின்னு வச்சாலும் நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் சேர்ந்து நமக்கு 2.40ங்கிறது வரும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்டருக்கு ஒரு 10 பாயிண்ட் நமக்கு கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஷாலுடைய நீளம்ங்கிறது வரும். இதில் அகலம் வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது இப்போ இந்த ஷாலுக்காக நம்ம கட் பண்ணினதை நான் ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை அப்படியே 2 மடித்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2 மடித்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து 2 ஃபோல்டு பண்ணி இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ 51 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 51 இன்ச்சஸ்ங்கிறதுக்கு நமக்கு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 1.30. ஸோ 2 மடிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப 1.30 ப்ளஸ் ஒரு 1.30 அப்படிங்கிறப்ப நமக்கு 2.60 வரும். கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் நம்ம பேண்ட்டுக்காக கிளாத்தை எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதுவே உங்களுக்கு டாப் வந்து அகலமாக இருந்ததுன்னா பேண்ட்டுக்கு வந்து 2 மீட்டர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு இதில் 2.60 இருக்குது. இந்த 2.60 நான் 2 மடிச்சிருக்கேன். திரும்பியும் அதை இந்த மாதிரி 2 நான் மடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 4 வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டி ப்ளஸ் பாட்டம் 2 நம்ம வந்து பிரிப்போம் இல்லையா? இப்போ பட்டிக்கு மட்டும் எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மொத்த ஹைட் வந்து பேண்ட்டோட ஹைட்டு 38. இந்த 38 இன்ச்சு கூட நார்மலாக நீங்கள் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். ஸோ 40 இன்ச்சுங்கிறது பேண்ட்டுடைய உயரம். இந்த 40ல் மேலே பட்டி வந்து 8 இன்ச்சுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ 40ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 32 இன்ச் இருக்கும். இந்த 32 தான் நமக்கு பாட்டமுடைய அளவாக வரும். இப்போ இதில் வந்து நமக்கு கீழே பார்டர் இருக்குது. ஸோ இந்த பார்டர் நம்ம கீழே அப்படியே வச்சுக்கிறோனாலும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். பட் இதில் வந்து இந்த பார்டருக்குள்ளே இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம ஃபோல்டு பண்ணி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால இந்த லைன்கிட்ட நான் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுறேன். இந்த பார்டர் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நான் ஒரு லைனுங்கிறது போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு. இப்போ கீழே ஸ்டிச்சஸ்க்கு விட்டுலாம். இதுவே நம்ம நார்மல் மெட்டீரியலாக கட் பண்ணுறோன்னா கீழே 1.5 இன்ச்சுங்கிறது நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம 32 இன்ச்சு ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ 32 இன்ச்சுங்கிறது 32 ப்ளஸ் மேலே வந்து பட்டி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப். அப்போ 32.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஹைட்டுங்கிறத மேலே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து 32. அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து கிராச் லைன் வந்து இங்கே மார்க் பண்ணணும். இந்த கிராச் லைனும் நான் 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நீங்கள் 1 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 8 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு நான் சேர்க்குறேன். இப்போ இதில் ஸ்டிச்சஸ்க்கு 9 இன்ச்சோட மார்க் பண்ணியிருக்கோன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். அப்போ நமக்கு 8 இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி அளவாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம அப்படியே ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு நமக்கு கிளாத் எவ்வளோ அகலம் இருக்கோ அவ்வளவையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மேலே வேஸ்ட், அதாவது இடுப்பு சுற்றளவு இருந்தது இல்லையா, அந்த இடுப்பு சுற்றளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு மேலே பட்டி கூட ஜாயின் பண்ணக்கூடிய இடம். இது வந்து நமக்கு கிராச் லைனு. இப்போ இதில் இந்த மாதிரி இங்கே இருக்கிறதுலேயே எஜ்ஜில் நம்ம ஒரு லைனுங்கிறது போட்டுக்கலாம். இங்கே 4 பீஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இதுக்கு ஒரு 2 இன்ச்சு உள்ளே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இதையும் இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்ம்ஸ் கர்வ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலேயே கூட கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த கர்வ் வந்து இப்படி கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஹைட்டை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல இந்த ஃபோல்டிங் சைடு வரும் இல்லையா, அந்த ஃபோல்டிங் சைடு வந்து இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு
சைடில் வந்து கரெக்டாக வரும். இப்போ நமக்கு பாட்டமுக்கு பேண்ட்டில் பட்டியை விட்டுட்டு கீழே பாட்டமுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டு மார்க் பண்ணி இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பீசஸ் வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்கே கிராச் லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த கிராச் லைன்லேருந்து கீழே பாட்டமுக்கு நம்ம அப்படியே ஒரு லைனுங்கிறது போடணும். இப்போ இது கீழே வந்து கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். இந்த இடத்துல கீழே பாட்டமுடைய சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இங்கே நார்மலாக நம்ம வந்து ஒரு 6 இன்ச் வைக்கலாம். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பட்டியாலா டைப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறதுனால கீழே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் வச்சுக்கலாம். அது 7 இன்ச் வரைக்கும் வைக்கலாம், அது நம்ம விருப்பம். ஒரு சிலர் கீழே வந்து ரொம்ப அகலமாக வேணான்னு சொல்லுவாங்க. பட்டியலாக இருந்தாலும் கீழே வந்து எனக்கு கால் இப்படி கலந்து வருது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை குறைச்சிக்கலாம். ஸோ இங்கே சைடில் வந்து 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழே ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருந்து இந்த கிராச் லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படியே நம்ம லைன் வந்து போடணும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த லெக் கர்வ் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம போடுறது, இப்போ லாங் ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டு எடுப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இந்த மாதிரி லெக் கர்வ் இருந்தது அப்படின்னா இங்கே இருந்து இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி வளைஞ்சு வந்து வரும். இப்படி நேராக கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இருந்து இதுக்கு நீங்கள் அப்படியே லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் இப்படி கர்வ் பண்ணி இப்படி வரணும். அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கர்வ் ஸ்கேலை இங்கே வச்சு இங்கேருந்து அப்படியே நீங்கள் போட்டுடலாம். இங்கே போட்டு இப்படியே கொண்டு இங்கே முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் இது வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் லைனு, இதுதான் நமக்கு ரெடி அளவு இல்லையா? அந்த ரெடி அளவில் இங்கே மட்டும் நமக்கு 1.5 இன்ச் இருந்தால் போதும். மேலே போக போக 1/2 இன்ச்சுக்கு நம்ம இப்படி குறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே அப்படி கொண்டு போய் இந்த லைன்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே போக போக 1/2 இன்ச்சில் நீங்கள் இப்படி ஸ்டிச்சஸ் கொண்டு போய் இப்படி முடிச்சிடணும். அவ்வளோதான் நமக்கு பேண்ட்டு. ஸோ இது நான் டேபிளில் போடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கர்வை இந்த மாதிரி விட்டு ஓகேவா? இந்த பீஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே கீழே இருந்து நான் அப்படியே இதை மடித்து எடுத்துக்கிறேன். அது மாதிரி இங்கே வந்து இந்த கோவையும் இந்த மாதிரி கோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ இதில் நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ மேலே பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்டு போக பேலன்ஸ் இருந்தது இல்லையா, இந்த பீஸ் நமக்கு போதுமான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? இந்த பாட்டம் இங்கே சைடு கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடில் பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸ்லேயும் நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே ஹைட் எக்ஸஸாக இருந்ததுன்னா இதுலேயும் எடுக்கலாம். இப்போ பட்டிக்கு வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் சைட்லேருந்து நமக்கு மொத்தமாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதையும் நம்ம 2 பீஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரே நீளமாக இருக்கிறதுனால நம்ம ஒரே பீஸாக எடுத்துக்கலாம், ஜாயிண்ட் எதுவும் கொடுக்காம. இப்போ நமக்கு அளவு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 32 இன்ச்சு நமக்கு இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 10 இன்ச் ஆட் பண்ணோன்னா நமக்கு 42 வரும். 42ல் 42 அப்படிங்கிறப்போ அதை நம்ம 2ஆக பிரித்தோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 42ங்கிறப்ப 21 இன்ச் வரும். அப்போ இது வந்து நம்ம அப்படியே டபுளாக போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ 21 இன்ச்சஸ் இங்கே எடுக்கணும். ப்ளஸ் ஸ்டிச்சஸுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 22 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். 22 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து 22 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இது அப்படியே 4ஆக, இப்போ இது 2ஆக இருக்குது, இதை 4 லேயராக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு இப்போ இதில் நமக்கு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 8 இன்ச்சு பட்டியோட உயரம்னா நமக்கு ஸ்டிச்சஸோடு சேர்த்து 10 வேணும். இந்த 10 இந்த பார்டரோட சேர்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்து மேல் பட்டி இது ஒரே பீஸாக இருக்குது. நம்ம இது வந்து இந்த ஜாயிண்ட் வந்து சென்டரில் இருக்க மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கீழே பாட்டம் இருக்குது, இங்கே மேலே பட்டி இருக்குது. இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் நமக்கு பாட்டமுடைய அந்த கிராச்சோடைய லென்த்து, அகலம். இங்கே போடுறோன்னா நமக்கு இந்த அளவுக்கு தான் வரும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை நாம் அப்படியே இங்கே பாதியிலேருந்து நம்ம சைடில் ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இங்கே பாதியிலேருந்து அப்படியே நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டே வந்து வரலாம். இல்லை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வைக்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஜாயின் கொடுத்துட்டு இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடியதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வைப்போம். ஓகேவா? ஸோ இது கட்டிங் இவ்வளோ தான். நம்ம இப்போ ஒரு சாரீலேருந்து நம்ம டாப்புக்கு தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்து கட் பண்ணிட்டோம், ஸ்லீவுக்கு தேவையான அளவையும் பார்த்து கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாட்டமில் பேண்ட்டுக்கு 2.5 மீட்டர் அளவு எடுத்து கட் பண்ணிட்டோம். ஷாலுக்கு தேவையானதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம்.